உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம் அன்பானவர்களே, நான் இந்த கதைகளையெல்லாம் வாசித்து உங்களுக்கு சொல்லும் பொழுது எனக்கு மனது ரொம்ப உறுத்துகிறது. நம்முடைய மக்கள் இந்த தெய்வீக சக்திகளை கேட்கும் பொழுது இவருடைய வாழ்க்கை சரித்திலிருந்து நாம் எவைகளையாலும் பின்பற்ற வேண்டுமானால் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறது ரெவரண்ட் எட்வர்ட் ஹென்றி பிக்கர்ஸ்டேத். இந்த எட்வர்ட் ஹென்றி பிக்கர்ஸ்டேத் என்பவர் ஒரு போதகர், ரெவரண்ட், பாதிரியார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ள ஞானப்பாட்டுகள் ஆங்கிலேய மக்களால் எழுதப்பட்டவைகளாக இருந்தாலும் ஐரோப்பிய மக்களாலும் அமெரிக்க நாட்டு மக்களாலும் எழுதப்பட்டிருப்பினும் கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் அவைகள் ஆறுதல் அளித்து ஆத்ம வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கின்றன. அத்துடன் அவை நம் கிறிஸ்தவ வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ற கருத்துடையவைகளாய் இருக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். இது வெள்ளைக்காரங்க எழுதின பாட்டு, அதனால் என்னன்னு நினைக்காதீங்க. அந்த பாடல்களை நீங்கள் மெய்யாக பாடுவீர்களானால் அது நம்முடைய உள்ளத்தை உருக்குவது மட்டுமன்றி கிறிஸ்தவ வாழ்க்கை தரத்தை உரசி பார்த்து நமக்கு மேன்மையாக்கி தரக்கூடிய பாடல்களாகவும் இருக்கின்றன. நான் அப்படியே தமிழ் பாடல்களையும் மராட்டியிலே பரிசுத்தவான்கள் எழுதின பாடல்களையும் கன்னடாவிலே எழுதின பரிசுத்தவான்களுடைய மூத்தவர்களுடைய பாடல்களையும் கேட்டிருக்கிறேன். அதனுடைய அர்த்தங்களை நான் அர்த்தமாய் தெரிய வேண்டியதில்லை. கன்னடா கொத்தாயதில்லை, கன்னடம் எனக்கு சரியாக மனசில் வராது. ஆனால் அதை பாடும் பொழுது எனக்கு மெய்யாகவே அர்த்தம் தெரியும். இதே மாதிரி மராட்டி பாடல் ஒன்று உண்டு. அங்கே நாராயண் வாமன், திலக் போன்ற தேவ மனிதர்கள் இருந்தார்கள். அவர் எழுதின பாடல்களெல்லாம் மிக மேன்மையான ஞான அர்த்தம் கொண்டவைகள். நம்ம வேதநாயகம் பிள்ளை என்றும் வேதநாயகம் சாஸ்திரியார் என்றும் கிருஷ்ண பிள்ளை, ஹென்றி கிருஷ்ண பிள்ளை, ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை அவர் எழுதின பாடல்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அதிலும் மெய்யான ஞான அர்த்தங்கள் உண்டு. அவைகளை குறித்து அவருடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு ரொம்ப தெரியாது. நான் படித்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் சுருக்கமாக எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறவைகள் இந்த புத்தகங்களிலிருந்து நான் படித்தது. இதில் விசேஷமாய் ஏஆர் ராஜரத்னம் ஐஏஎஸ் என்ற ஒரு தேவ மனிதன் எழுதின இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சம்மரியாக சொல்லி கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக, முழுவதுமாக கடவுளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து வாழ்ந்த பக்தர்களால் அவை எழுதப்பட்டவைகளாகும். பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டும் தங்களுடைய ஆத்ம அனுபவத்தை கொண்டும் அவர்கள் அவைகளை எழுதியுள்ளார்கள். எதிர்பாராததும் நம்புவதற்கு அரியதுமான நிகழ்ச்சிகளில் கடவுளின் வழி நடத்துதலை கண்டு உணர்ச்சி வசப்பட்டு சிலர் இப்பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். வேறு சிலர் மனதில் புதைந்து கிடந்த திடீரென்று தங்கள் மனதில் தோன்றி வெளிப்பட்ட வேதவசனங்களை கொண்டு அவைகளை எழுதியிருக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு அப்பாடல்கள் பயல் உள்ளவைகளாக இருக்கின்றன. கிறிஸ்தவ சபைகளில் குருக்களாக பணியாற்றி வந்த சில பக்தர்கள் அருமையான ஞானப்பாட்டுக்களை எழுதியிருக்கிறார்கள். இவர்களுள் இங்கிலாந்து ஹாம்ஸ்டெட் கிறிஸ்துவின் ஆலயத்தில் குருவாக பணியாற்றிய எட்வர்ட் எச் பிக்கர்ஸ்டேத், எட்வர்ட் ஹென்றி பிக்கர்ஸ்டேத் ஒருவர் ஆவார். இவர் 1825 ஜனவரி மாதம் 25 லண்டன் மாநகரிலே பிறந்தார். இவர் பிற்காலத்திலே
அத்தியட்சராக மாறினார், பேராயராக மாறினார். இந்த அத்தியட்சர் என்பதுதான் நல்ல தமிழாக தெரியுது. இந்த பேராயர் என்பது ஆடுகளை வெட்டுற மாதிரி தெரியுது. எனக்கு இந்த அத்தியட்சங்கிற வார்த்தை நல்ல பிரியமான வார்த்தை. ஏனென்றால் எனக்கு திடப்படத்தில் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து என்னை திருச்சபையில் சேர்த்து எங்களை வழிநடத்தின நியூ பிகின் என்கிற ஒருவர் அத்தியட்சர். அவர் நான் வடநாட்டில் உள்ள யூனியன் பிப்ளிக்கல் செமினரியிலே வேத கலாசாலை படித்து முடித்த கிராஜுவேஷனுக்கு அவர்தான் வந்தார். அப்பொழுது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார்கள். இந்த பையன் மதுரை டயசிஸிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் மதுரை டயசிஸிலிருந்து வரல, ஆனால் அந்த ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறேன். அப்பொழுது அவர் கேட்டார், தமிழில் என் இடத்துல பேசினார். எங்கிருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், என் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிறது வந்தேன் என்று என்னுடைய கிராமத்து பெயரை சொன்னேன். அப்படியா, அந்த ஊரில் காளிமுத்து, அந்த ஊரில் பெரியவர் என்று பலருடைய பெயர்களை அவர் சொன்னார். அவர்களெல்லாம் கிறிஸ்தவன் ஆகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் யாரும் கிறிஸ்தவனாக வரவே இல்லை. நீங்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், என்னுடைய தாய் அவருடைய கனவிலே எனக்கு இயேசு சொல்லி நான் வளர்க்கப்பட்டு வந்தேன் என்று. அவர் கண்ணில் கண்ணீர் வந்துவிட்டது. மகிழ்ச்சி அடைந்தார். அவர் என்னை பாராட்டினார். அவரோடு என்னை படம் எடுத்தார்கள். அது அன்றைக்கு வெளியிட்ட லைட் ஆஃப் லைஃப் என்ற பத்திரிகையிலே அவரையும் என்னையும் வைத்து படம் எடுத்திருக்கிறார்கள். அவரை குறித்தும் எனக்கும் அவருக்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்தும் எழுதினார்கள். அப்புறம் நான் படித்து முடித்து பல இடங்களிலே மிஷினரியாக வேலை செய்து சிஎம்சி ஹாஸ்பிட்டலை சார்ந்த சென்ட் ஜான்ஸ் சிஎஸ்சி சர்ச்சில் போதகரான போது அவருடைய விலாசம் எனக்கு கிடைத்தது. அதை வைத்து நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். இப்பொழுது நான் சென்ட் ஜான்ஸிலே நான் போதகராக இருக்கிறேன் என்று. அவர் அதற்கு வாழ்த்து கூறி எழுதினார். என்னுடைய திருச்சபையை சார்ந்த ஒரு கிராமத்து பையன் இங்கே உள்ள டாக்டர்களுக்கு போதகராகி வந்து பணியாற்றுவது எனக்கு மகிழ்ச்சியும் ஆண்டவருக்கு துதியும் உண்டாவதாக என்று அவர் கண்ணீர் மல்க பாராட்டி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எனக்கு இப்பொழுது 80 வயசாகி ரொம்ப வயசாகிவிட்டது. இன்னும் சில காலங்கள் இந்த நல்ல செய்தியெல்லாம் நான் கேட்பதற்காக உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் எழுதி பாராட்டினார். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? அத்தியட்சர் என்பவர் நம்முடைய நன்மைகளிலும் நம்முடைய வேதனைகளிலும் நம்முடைய மேன்மைகளிலும் பெருமைப்படுகிறவராக இருக்க வேண்டும். நம்மளை கொலை பண்ணுகிறவராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு பிறகு வந்த தேவதாஸ் என்கிற ஒரு அத்தியட்சர், நான் இப்படி படிக்க வந்திருக்கிறேன் என்று அமெரிக்கன் காலேஜில் நான் படிப்பதற்கு அத்தியட்சர் ஃபண்டில் இருந்து என்னை படிப்பதற்காக ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். பெரிய மாணவர்களே, என்னோடு கூட இப்போ இங்கே நான் வேத கலாசாலையில் படிக்கும் பொழுது எனக்கு காசு இல்லை. நான் கஷ்டப்பட்டு தான் படிக்க வந்து என்னுடைய சொந்த பணத்தில் படித்து கொண்டிருந்த போது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்கெலிகான் என்கிற ஒரு பெரிய போதகர் ஹைதராபாத்தில் இருந்தார். அவர் ஆங்கிலிக்கன் சர்ச்சிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து எனக்கு முழு ஸ்காலர்ஷிப், பாக்கெட் மணி கூட, அந்த காலத்தில் பாக்கெட் மணி சப்போர்ட் பண்ணுறவர்களுக்கு 5 ரூபாய் கொடுப்பார்கள். எனக்கு 15 ரூபாய் கொடுத்து என்னை அவர்கள் படிக்க வைத்து உன் இஷ்டப்படி எங்கேயும் செல்லலாம், ஆனால் அந்த கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற யாராயிலும் கம்மிங் ஃப்ரம் ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட் வி வாண்டட் டு சப்போர்ட். கர்த்தர் அப்படி என்னை செய்தார். இவையெல்லாம் எதுக்கு நான் சொல்லுகிறேன்? அத்தியட்சர் என்பவர் எங்கு தேடி அலைந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பார்கள். இப்படிப்பட்ட அத்தியட்சர், அப்படித்தான் நான் அத்தியட்சராகத்தான் பணி செய்கிறேன். இதற்காக ஒரு டயசிஸில் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேன்மையான மரியாதையும் பக்தியும் பரவசமும் அன்புள்ளவராகவும் இந்த சத்தியங்களை சொல்லுகிறவராக இருக்கக்கூடியவர்கள் தான் அத்தியட்சர். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக வாழ்க்கை நடத்திய பக்தர் இவர். பாடல்களை தாமும் எழுதி தம்முடைய பிள்ளைகளுக்கும் அவைகள் எழுதும்படி உற்சாகமூட்டி வந்தவர். ஒரு நாள் நான் எழுதின பாடல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு வாசித்து காண்பித்தேன். நிறைய நான் இங்கிலீஷில் தான் போயம்ஸ் எழுதியிருக்கிறேன்.
தமிழிலும் எழுதியிருக்கிறேன். அதை வாசித்த என் பிள்ளைகள் அப்பொழுது அவர்களுக்கு டீனேஜ் தான். இப்பொழுது எங்கள் மகன் சொல்கிறார், என்னுடைய மகள் இப்பொழுது டீனேஜில், அவங்கெல்லாம் 40ஸ்க்கு மேலே வந்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள், டேடி நீங்கள் எழுதின அந்த போயமெல்லாம் தனியாக அடி கட்டி வைங்க டேடி, நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணுவோம் என்று சொன்னார்கள். அவ்வளவு அன்பும் பாசமும் உற்சாகமும் தரக்கூடிய என்னுடைய அருமை பிள்ளைகள். ஒரு மகள் நைஜீரியாவில் இருக்கிறார். அவர் சொல்லுவார், டேடி நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் இந்த உலகத்தில் மறிக்க மாட்டீர்கள், அவரோடு நீங்கள் ரப்சர் ஆவீர்கள். அது எவ்வளோ அன்பான வார்த்தைகள் பாருங்கள். ரப்சர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாம் அவரோடே சேர்ந்து கூட சேர்ந்து அவரோடு இணைந்து இயேசுமயமாகி விடுவோம். இந்த சிலாக்கியம் எனக்கு கிடைக்காது, அவ்வளோ பக்தமான. நான் ஒரு தாழ்மையான எளியவன். ஆண்டவருக்கு பிரியமாக வாழத்தான் நான் தினமும் பாசைப்படுகிறேன். 1875ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இவர் தம்முடைய குடும்பத்துடன் ஹெரோகேட் என்னும் இடத்தில் சென்றார். அங்கிருந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு ஆலயத்திற்கு சென்றார். ஹெரோகேட் ஆலய குரு கேனன் கிப்பன், அந்த கேனன் கிப்பன் அவர் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று ஏசாயா 26:3 வசனத்தின் பேரிலே வெகு அழகாக பிரசங்கம் செய்தார். அப்பிரசங்கத்திலே பூரண சமாதானம் என்ற வார்த்தைகளை வலியுறுத்தி அப்பதங்களின் சிறப்பையும் எபிரேய மொழியின் அவை நேர்த்தியாக அர்த்தத்தை கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று விளக்கி கூறினார். இவ்வார்த்தைகள் கனம் பிக்கர்ஸ்டெத் மனதிலே ஆழமாக பதிந்தது. பிக்கர்ஸ்டெத் என்பவர் அந்த ரெவரண்ட் எட்வர்ட் ஹென்றி பிக்கர்ஸ்டெத். அந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலிலே பிக்கர்ஸ்டெத் ஊரில் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து தம் உறவினர் ஒருவரை காண சென்றார். மரண தருவாயிலிருந்த அம்மனிதன் மன நிம்மதியற்றிருப்பதைக் கண்டு வருத்தமுற்றார். அன்று காலையில் பூரண சமாதானத்தை குறித்து கேட்ட பிரசங்க வாக்கியங்கள் அவருடைய மனதிலே வந்தன. கடவுள் அருளும் பூரண சமாதானத்தை குறித்து சிந்திக்கலானார். அப்பொழுதுதான் மெய் சமாதானமா துர் உலகில், பீஸ் பெர்ஃபெக்ட் பீஸ் என்னும் பாடல் அவர் மனதிலே உருவாயிற்று. உடனே ஒரு துண்டு காயத்தை எடுத்து அதில் அப்பாடலை எழுதி படுக்கையில் இருந்த தம் உறவினரிடம் வாசித்து காண்பித்து அவருக்கு ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு அவர் வீடு திரும்பி தேநீர் அருந்தும்படி மேசையின் அருகில் தம்முடைய பிள்ளைகளுடன் உட்கார்ந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாப்பாட்டு மேசையில் முன் உட்கார்ந்தவுடன் தாம் அந்த வாரத்தில் எழுதிய பாடல்களை தம் பிள்ளைகளுக்கு வாசித்து காண்பிப்பார். அவர்கள் எழுதியிருந்த பாடல்களை வாசிக்கும்படி அவர்களை உற்சாகமூட்டுவது அவருடைய பழக்கம். எனவே அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த தம் உறவினர் படுக்கையின் அருகில் அமர்ந்து அவர் எழுதிய பாடலை அவர்களுக்கு வாசித்து காண்பித்தார். தன் பிள்ளைகளோடும் பல காரியங்களை பகிர்ந்து கொள்வது மிக அவசியம். ஊழியம் செய்கிற அநேகர் தம்முடைய வீட்டாருக்கு ஊழியம் செய்கிறது இல்லை. அதை பகிர்ந்து கொள்வதற்கு கூட பிள்ளைகள் யாரும் கேட்க மாட்டார்கள். சில சமயம் இந்த வீட்டில் உள்ளவர்கள், நமக்கு என்ன தெரியும், அவர் திரும்ப திரும்ப இதைத்தான் பேசுவார் என்று நினைப்பார்கள். அப்படி வீட்டில் உள்ளவர்கள் நினைக்கக்கூடாது. என்ன பேசுனீங்கள், இன்றைக்கி என்ன சத்தியம் என்பதை விளக்கி ஆவலோடு அன்போடு கேட்டால் என்ன பேசுனீங்க, இன்றைக்கி எப்படி பேசுனீங்க என்றெல்லாம் கேட்காமல், இன்றைக்கு என்ன வார்த்தைகளை இங்கே கொடுத்தீர்களோ அதையும் எங்களுக்கு சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்க வேண்டும். இப்பாட்டின் கடைசி கவியை தவிர மற்ற எல்லா கவிகளிலும் முதலடி கேள்வியாகவும் இரண்டாம் அடி விடையாகவும் அமைக்கப்பட்டது. அது அநேக மொழிகளில் எழுதப்பட்டு உலகத்தில் எல்லா பாகங்களிலும் கிறிஸ்தவ மக்களுக்கு சமாதானம் அருளும் பாடலாக போற்றப்பட்டு வருகிறது. இதற்கு இசை எப்பொழுதும் யாரால் அமைக்கப்பட்டது என்று திட்டவட்டமாக சொல்வதற்கு இல்லை. எனினும் கிறிஸ்தவ மக்களுக்கு இப்பாடல் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் இந்நாளில் கொடுத்து வருகிறது. பல நிலைகளில் பணியாற்றிய பிக்கர்ஸ்டெத் அவர்கள் 1906 மே மாதம் 16 அன்று தமது 81 வயதில் கர்த்தரை போய் அவர் சேர்ந்தார்.
ரெவரண்ட் எட்வர்ட் ஹென்றி அவர்கள் ஒரு பீஸ், பெர்ஃபெக்ட் பீஸ், மெய் சமாதானமா தொர் உலகில் என்ற பாடலை அவர் எழுதி உலகத்தின் மக்கள் பக்திமான்கள் தலைவருடைய இருதயங்களிலும் கொழுந்து விட்டெறிய செய்தவர். என் அன்பு பெரியவர்களே, இந்த கதையையும் இந்த வாழ்க்கை சரித்திரத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளங்களிலே என்ன தோணுகிறதோ அதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கென்று உங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் பாடலாக அமையுங்கள், அது எழுத்துக்களாக எடுத்து வையுங்கள். அநேகருக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேகருடைய இருதயங்களை நீங்கள் சுத்தப்படுத்தி கொழுந்து விட்டெறிய செய்யுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.